ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகிழ்குட்டிக்கு ஆப்பிள் ப்ளஸ் பனானா பியூரி தான் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாவு ஆப்பிள் எடுத்து அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதையெல்லாம் நீக்கியிருக்கோமான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்பிளோட விதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு கொடுக்க போகிறதால. நல்லா ஒரு பழுத்த நேந்திரம் பழமாக எடுத்துக்கோங்க. அதோட 2 முனையும் கட் பண்ணிவிட்டு இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது நல்லா கொதித்து ஆவி பறக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இன்னொரு ஆப்பிள் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும்ல, அது வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட் நான் அது தெரியாமல் ஸ்டீம் பண்ணிட்டேன். அந்த கெட்டியாக இருக்க ஆப்பிள் வாங்கினேன்னா நான் அதை வந்து குக்கர்லேயே போட்டு அவிச்சு எடுத்துருவேன். இந்த மாதிரி மாவு ஆப்பிள் வாங்கினேன்னா இட்லி பானையில் வச்சு அவிப்பேன். இப்போ வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆப்பிள் நல்லா சாஃப்ட் ஆகணும். வாழைப்பழமும் அதிகமாக வெந்துடக்கூடாது. அதிகமாக வந்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த தோலை விட்டு மட்டும்தான் அது வெளியில் வந்துடும் குழ குழன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் வந்து உள்ளே இருக்கிறத வந்து அந்த விதை மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நான் நீக்கிட்டு தான் கொடுப்பேன். அதை அப்படியே கொடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன். எனக்கு வந்து இது சாப்பிட்றப்ப துவக்குமோ இல்லை வாயில் வந்து ஒரு மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு தோணும். அதனால் நான் வந்து அதை எல்லாமே நீக்கிட்டு தான் கொடுப்பேன். அதை அப்படியே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து நான் மகிழ்குட்டிக்கு ஃபஸ்ட்டு 2 ஃப்ரூட்டை வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் அவனுக்காக ஒரு சில ஃபுட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். அதில் இதையுமே ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா அவர் நல்லா சாப்பிட்டாரு. அவருக்கு பிடிச்சிருந்தது போல். 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தான். ரா ஃப்ரூட்ஸே கொடுக்கலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து ராவா என்ன கொடுக்குறேன்னா போமோகிரானேட் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஆரஞ்சு கொடுத்து பார்த்தேன். அது வந்து புளிப்பாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. அதனால் இதெல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.